தங்கத்தை வாங்கினா ப்ராஃபிட் வராது, லாஸ் தான் வருமா? நம்ம எங்க எப்படி வாங்குறத பொறுத்துதான் அது ப்ராஃபிட்டா அல்லது லாஸான்னு நம்ம முடிவு பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜுவல்லரி ஷாப்ல போறோம், ஒரு பவுன் நகையை வாங்குதோம். ஒரு பவுன் நகை இன்னே உள்ள ரேட்டு படி பார்த்தா 56,400 ரூபாய் மட்டும்தான். ஆனா அது கூடவே மேக்கிங் சார்ஜ் பிளஸ் ஜிஎஸ்டி போடச்சுல டோட்டலா 80,000 ரூபாய் கிட்ட வந்துடும். அதே நகையை நம்ம ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழிஞ்சு எக்ஸ்சேஞ்சோ அல்லது ரிட்டர்ன் பண்ணச்சுல அந்த ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. ஆனா அதே அன்னைக்குள்ள மார்க்கெட் வேல்யூவை விட நம்மளுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும். டோட்டலா பார்க்கும்போது இப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்டை கொடுக்காது, லாஸ் தான் கொடுக்கும். இதுக்கு பதிலாட்டி கவர்மெண்ட் கோல்டு பாண்ட்லயோ அல்லது டிஜிட்டல் கோல்ட்லயோ, அதாவது கோல்டு பீஸ்லயோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தங்கத்தை சேர்த்துட்டு ஆஃப்டர் 2 இயர்ஸோ அல்லது 5 இயர்ஸோ கழிஞ்சு அதை பிசிக்கல் கோல்டாவோ அல்லது மணியாவோ கன்வெர்ட் பண்ணதுல 100% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்.